வணக்கம், இது உங்கள் mohanelectronics. நீ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சைனா கிட்டு 21 inch டிவி சைனா கிட்டு. இது என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்கன்னா எல்ஓடி லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா டிவிக்குள்ளே சரன்னு சவுண்டு வருது, இல்லைன்னா படப்படன்னு அடிக்குது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் அப்படியே அந்த மாதிரி சவுண்டு வந்துட்டு இருந்தாலும் படம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் லைன் மட்டும் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கழட்டி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்ஓடி செக்ஷனில் இந்த இடத்துல எங்கேயும் லீக்கேஜ் கிடையாது. லீக்கேஜ் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்ஓடி கப்பில் தான். இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரப்பதம் மாதிரி ஆச்சுன்னா ஓவர் அடிச்சதுன்னா இந்த பார்த்தீங்கன்னா எல்ஓடி கப்பை சுற்றி நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு லீக்கேஜ் ஆகும். அதுக்கு அந்த இஹெச்டி பேஸ்ட்னு சொல்லி ஒன்று வரும். ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இந்த மாதிரி லீக்கேஜ் ஆச்சுன்னா எப்படி அதை சரி பண்ணுறது சொல்லி நான் அந்த ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த வெர்டிக்கல் ஃபால்ட்டை இப்போ எப்படி செக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஐசிக்கு வர சப்ளை ஏதாவது ஷார்ட் காமிக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஐசிக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்ஓடிலேருந்து அவுட்புட் எடுத்திருப்பாங்க, அதாவது வோல்ட் எடுத்திருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்தே தான் நம்மளுக்கு வோல்ட் எடுத்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பின்லேருந்து நம்மளுக்கு எல்ஓடிக்கு சப்ளை போகும். ஸோ நம்ம இந்த செக்ஷன் ஏதாவது ஷார்ட் காமி தான் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் நம்மளுக்கு ஷார்ட் காமிக்குது. அதே மாதிரி எல்ஓடி பின்னில் நம்மளுக்கு எந்த மாதிரி ஷார்ட் காமிக்கும் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 100 ohms காமிக்குது, இதுவும் ஷார்ட் காமிக்குது. இந்த பின்னும் ஷார்ட் காமிக்குது, இது 100 ohms காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா 40 ohms காமிக்குது. இந்த பக்கம் ஷார்ட் காமிக்குது, இது கிரவுண்டு. ஸோ நம்ம இப்போ இந்த வெர்டிக்கல் ஐசியை ரிமூவ் பண்ணி விட்டு வேறு ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஐசியை டீசால்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதே லைனில் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் முன்னே ஷார்ட் காமிச்சது, இப்போ 400 ohms காமிக்குது. அது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஐசி பக்கத்தில் ஒரு டயோடு கொடுத்துருப்பாங்க, அதுவும் நல்லா தான் செக் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா டயோடு நல்லா தான் இருக்குது. மற்றபடி வேறு எந்த ஷார்ட்டும் நம்மளுக்கு காமிக்கல. ஸோ நம்ம இப்போ அடுத்து சேஞ்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் ஐசி மாற்றி ஆகணும். வெர்டிக்கல் ஐசி மாற்றுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணி நம்மளுக்கு சப்ளை என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் ஐசி ஸ்டார்ட் ஆனதுனால அது வெர்டிக்கல் கெப்பாசிட்டர் அதுக்கு வர டயோடு ரெண்டையுமே எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஃபால்ட் வராது. இப்போ நான் அதையே ரிமூவ் பண்ணிக்கிறேன். வெர்டிக்கல் பவர் சப்ளைக்கு வர கெப்பாசிட்டரும் அப்புறம் அதுக்கு வர டயோடும். இது பார்த்தீங்கன்னா 470/35 போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டயோடு அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். டயோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்ஓடியிலேருந்து வரும்போது RGB 10 போட்டிருப்பாங்க. இது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரதுனால RGB 15 யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா டயோடு ரிமூவ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா RGP15 டயோடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டயோடு ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டர் இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு சப்ளை என்ன வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஐசியை போட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல்ல சப்ளை ஏதோ ஹை வோல்டேஜாக வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 27 வோல்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா வெர்டிகல் ஐசி நீங்கள் போட்டிங்கன்னா வெடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் முதல்ல இது என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வெர்டிகல் ஐசி போட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டயோடு ப்ளஸ் கெப்பாசிட்டர் ரெண்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி 110 வோல்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். 110 வோல்ட்டு 118 வோல்ட் இருக்குது. அது நீங்கள் பிக்சரை கொஞ்சம் ஹையாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த வோல்ட்டை நீங்கள் குறைச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் வோல்ட்டு 28 வோல்ட் வருது. இது நார்மலாக வர்றது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா லோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு 1 வோல்ட் 2 வோல்ட் சேர்த்து காமிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா 110 அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு சேர்த்து காமிக்கும். 110 வோல்ட்டு ஒரு 105 வோல்ட் பக்கம் வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா ஐசி லோடு எடுத்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே 27 வோல்ட்டு பக்கம் லோடு இருக்கும். இப்போ ஐசி ஆன் போட்டுவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐசி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ சால்ட் அடித்து டின்னர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டின்னர் வச்சு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். சால்ட் அடிக்கும்போது எதாவது பின்னு ஷார்ட் ஆகிருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஷார்ட் இருந்தாலும் சப்ளை கம்ப்ளைண்ட் ஆகிரும். இப்போ ஆன் பண்ணி நம்ம படம் எப்படி வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த 110 வோல்ட் ஹை வோல்டேஜை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீ செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரீ செட்டை நம்ம வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா நம்ம 110 வோல்ட்டை குறைச்சிக்கலாம். இப்போ ஆன் பண்ணி முதல்ல டிவி படம் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 110 வோல்ட்டை நம்ம லோ குறைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். 110 வோல்ட்டு 28 வோல்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 28 வோல்ட் இன்புட் ஆகிறனால வெர்டிகலுக்கு அதில் பாதி வோல்ட்டு நம்மளுக்கு இப்போ வரும். அதாவது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு பக்கம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 12 வோல்ட் வருது. இப்போ நம்ம டிவி படம் வந்துருச்சு. பாருங்கள் டிவி படம் ஃபுல்லாக கிளியராக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஈஸியாக செக் பண்ணி மாற்றோம்னா நம்மளுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வராமல் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒவ்வொன்றா கவனிக்காமல் டக்குன்னு ஐசி வெடிச்சிருந்தால் டக்குன்னு ஐசியை மட்டும் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் அதை ஹை வோல்டேஜ் இருந்தால் இந்த மாதிரி ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா போட்டிங்கன்னா ஐசி வெடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா வெர்டிகல் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்தாவே வெர்டிகல் ஐசி சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான சப்ளை எல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெர்டிகல் ஐசி பூசு போட்டுட்டு நீங்கள் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.